தாய் போல யார் வந்தாலுமே நம் தாய போல அது ஆகாது. என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சினாலும் செந்தேன் குழல். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாட நீ பாடமா நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று. கலங்கார கை கோர்க்கும் நேரம் கண்ணோரமானந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாட நீ பாடமா நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவா நீ ஆணையிடு தாயே என் மகளாய் மாற. அரறிறாரோ நான் இங்கு பாட. தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறதே. அரறியாரோ நான் இங்கு பாட. தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாவ் வாவ், உண்மையிலே கண் கலங்கி எங்க எல்லாரையுமே கண் கலங்க வச்சிட்டீங்க. சூப்பர். அழுவக்கூடாது. உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்? இட்ஸ் ஓகே. ஸோ இது எல்லா ஒரு அம்மாவுக்கும் ஒரு டச்சிங் நினைக்கிறேன். எஸ், எல்லாருமே சேர்ந்து ஓகே நீங்கள் எல்லாரும் வாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுத்து அழுக வைக்க முடியாதுங்க. சொல்லி கொடுத்த அம்மான்னு ஒரு வார்த்தை கேட்டால் எந்த குழந்தைனாலுமே வந்து இவ்வளோ எமோஷனல் ஆகுன்றது. நான் இவங்க அழுகிறத பார்த்து அம்மா அழுகுறாங்க, அம்மா அழுகிறத பார்த்து இவங்க அழுகுறாங்க. என்ன ஒரு பாண்டிங். அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம தனுஷ் சார் சொன்ன மாதிரி. இல்லை, உண்மையாலே இந்த மியூசிக் டீச்சரையுமே பாராட்டணும். உண்மையாலே இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. சாருமே எமோஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா அது உண்மையாலே இந்த குழந்தைங்க பாடும்போது அவங்க பாட முடியல, இருந்தாலும் இதுதான் தாயோட பாசம்ன்ற இந்த உலகத்திலேயே. சார் எஸ் சார். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். உண்மையிலே என்னவே கண்கலங்க வச்சுட்டாங்க. ரொம்ப வெரி ஹாப்பி ஃபார் தட். எப்படி சொல்றதுன்னு தெரியல. இட்ஸ் அ கிரேட். ஸோ உண்மையிலே நான் இந்த விஷயம் கண்டிப்பா இவருக்கு கோஸ் டு ஸ்ரீதர் தான். ஸோ ரொம்ப ஃபீல். உண்மையிலே நீங்கள் அழுத பார்த்து என்னால் தாங்க முடியல. எங்கள் குழந்தைங்க எப்பவுமே பிரைட்டாக, நான் ஹாப்பினஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன் குழந்தைங்கிட்ட.
யார்கிட்டயுமே என்ன எல்லாருக்கும் தெரியும். நீ உங்கள் கரஸ்பாண்டன்ட் யாருன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ப்ரீகேஜி குழந்தைலேருந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ட் நான் இன்றைக்கி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வி ஆர் இம்போர்ட் ஃப்ரம் சைனா. ஸோ 5 ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஊத்தங்கர்லேயும் ஸ்கூல் இருக்குது. இதையும் தாண்டி இங்கே வந்தால் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். வரும்போது என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடும் எங்கள் குழந்தைங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இவங்க பண்ணவொடனே என்னால் தாக்க முடியல. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது. இனிமேல் ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த அளவுக்குலாம் பண்ணீங்கன்னு தெரியல. அதை விட நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த காஸ்டியூம்ஸ் உண்மையிலே எங்கள் டீச்சர்ஸ் அண்டு எங்களுடைய பிரின்ஸிபாலாக இருக்கட்டும், எங்களை ஸ்கூல் கோஆர்டினேட்டர் ஆகட்டும், ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெகுலராக போடுற மாதிரி அந்த ட்ரெஸ். ஸோ ரெகுலராக எப்போவுமே ஸோ ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் போடுவாங்களா போட மாட்டா தெரியல. நான் எதை பற்றி கம்பேர் பண்ணல. ஆனால் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபால்ஸ் அண்டு கோஆர்டினேட்டர். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே நான் என்ன எனக்கு டைம் கிடைக்குமா தெரியாதுன்னு தெரியல. நான் இது விட்டா எனக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைக்காது உங்கள் கூட பேசுறதுக்கு. உண்மையிலே நான் கடவுளை எங்கேயோ பார்க்குறேன்னா எல்லாரும் கடவுள் எங்கே இருக்கான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கடவுள் யாரையும் பார்த்ததில்ல. உங்கள் மூலிமா எல்லோரும் நான் கடவுளாக ஒவ்வொரு ரூபத்திலையும் பார்க்குறேன்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்கிறது இல்லை. என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க நம்ம குழந்தைங்க. ஐயோப்பா, நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற முடியல என்னால். ஆஹா, வெரி ரொம்ப தேங்க்யூ. உண்மையிலே நீங்கள்லாம் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொடுத்து நீங்கள் தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்து இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களுடைய அதிர்வலைக்கு தான், உங்களுடைய சப்போர்ட் தான். நீங்கள் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆதரவு தரீங்க. இந்த வருஷமும் இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வருஷமும் இது மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஒரு சாதாரண பர்சனாக இருந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகியிருக்கேன். எங்கள் குழந்தைங்களும் வருங்காலத்தில் பெரிய கோடீஸ்வரர் ஆவாங்க. என்னோட அதிர்வுகள் அப்படி இல்லை, 100% ரீச் ஆகும். நானும் சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா எனக்கே தெரியல. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் இவ்வளோ ஒரு வைப்ரண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நான் இந்த ராணிப்பேட்டுக்கு ஸோ எப்போ வந்தேன் என்னன்றதெல்லாம். உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்ல அவ்வளோ ஹாப்பி. கண்டிப்பாக என்னுடைய குழந்தைங்களும் எங்கள் வெற்றி வேலன்ஸ் குழந்தைங்க கண்டிப்பாக இன்றைக்கி போடுற ஒவ்வொரு விதையும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் இன்றைக்கி போடுறது நாளைக்கே ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் எங்கள் குழந்தைங்க பெரிய லெவல் ஆகும்போது கண்டிப்பாக வெற்றி வேலன்ஸ் ஸ்கூலில் மறக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. பயங்கர வைப்ரண்ட்டாக வருவாங்க. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி, எனக்கு பிஸ்னஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி இங்கே கொடுக்குதுன்னா அது வெற்றி வேலன் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்றது மனமாற வாழ்த்துறேன். வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய வெஸ்டர்ஸ் அறக்கட்டளையிலேருந்து நிறைய பேர் அவங்களுக்கு அப்புறம் ஆனர் பண்ணுறேன். நன்றி 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 சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி சொல்கிறது தெரியல. நல்லபடியாக இருங்க. எல்லாரும் வாழ்க்கையில் செமைய பிரைட்டாக வரணும். வாழ்க்கை வாழ்கிறது ஒரு முறை தான். வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு முறை தான் இருக்குது. வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கணும். ப்ரெசன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாஸ்ட் போச்சு, ஃபியூச்சர் வி கான்ட் டிசைட் எனி திங் சொல்லுவோம். பட் வி ஹேவ் த ப்ரெசன்ஸ் ஒன்லி. ப்ரெசன்ஸில் அன்பாக இருங்க. இந்த வாழ்க்கை ஒரே முறை தான். இன்னொரு முறை நம்ம வரப்போகிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வெற்றி வேலை ஸ்கூலுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்கட்டும் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. நான் கண்டிப்பாக அசூரன்ஸ் கொடுக்குறேன். எங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ் நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்கோம். சிலம்பமாக இருக்கட்டும், ஸ்போக்கன் கிளாஸாக இருக்கட்டும், மோண்டெசரி கிளாஸாக இருக்கட்டும், அதுபோல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பிடிஏ மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிடிஏ மீட்டிங்கில் நிறையா எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக அகாடமி அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஸோ எஜுகேஷன் பசங்களுடைய இது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும், நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும்னு கண்டிப்பாக நான் இதில் ஒரு எஜுகேஷன் லெவலில் கொண்டு போகிறேன் பெரிய லெவலில். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. எல்லாருக்கும் நிகழ்ச்சி சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வாழ்க்கையிலையும் வெற்றி போடுங்க. அவ்வளவுதான். எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். we are all the god. எல்லாரும் ஒரு கடவுள் தான். கடவுள் ரூபத்தில் உங்களை பார்க்குறேன். நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். சிவலிங்கம் சார், உண்மையாலே நீங்கள் அவ்வளோ எமோஷனல் ஆகி நீங்கள் ஸ்டேஜ் இது உண்மையாலே தாய் பாசத்தில் மட்டும்தான் சார் வரும். உண்மையான பேச முடியல. உண்மையாலே இந்த குழந்தைங்க தெய்வ குழந்தைங்க. நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணிடுங்க. அம்மா ஆடும் போது யாருக்கு தான் பிடிக்காது. நான் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே சொல்றதுனால நான் என் பேசல ஒரே ஒரு விஷயம் மட்டும் குட்டியா. எனக்கு எங்கள் அப்பா சின்ன வயசையே தவறிட்டாரு. என்னை சின்ன வயசுலேருந்து 2 அக்கா என்னையும் எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அம்மா ஒர்க் போகிற இடத்துல சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஈவெண்ட் நடக்கும்போதோ எங்கள் அம்மாவுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை எதனா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அதை சாப்பிடவே மாட்டாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க.
இதுதான் தாய் பாசம்ன்றது. இந்த உலகத்திலேயே நம்மளை உண்மையாக நேசிக்கிறது நம்ம தாய் மட்டும்தான். அதை தாண்டி தந்தை, உண்மையிலேயே தந்தை, தாய் ஒரு கோயில்னா தந்தை ஒரு கோயில்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச், உண்மையிலேயே தேங்க்ஸ், சூப்பர். ஓகேவா? நீங்கள்லாம் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வரணும், உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தணும், சரியா? ஓகேவா? தேங்க்யூ குட்டி. தேங்க்யூ. அண்ட் உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர், உண்மையிலே மியூசிக் டீச்சருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க. ஸோ ரித்திக் கிருஷ்ணா வந்து நம்மளுக்காக கீபோர்ட் ப்ளே பண்ண போகிறார். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட். அப்பப்போ மாற்றிட்டே இருக்கும்.